பரமத்தி வேலூர் அருகே சித்தம்பூண்டியில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இது குறித்து என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த சித்தம்பூண்டி அருகே உள்ள குளத்துப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி சாமியாத்தால். இவருடைய கணவர் ஏற்கனவே இறந்துவிட்டார். இவருக்கு ஒரு மகனும் இருந்த நிலையில் அவர்களுக்கும் திருமணமாகி அவர்களுடைய வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குளத்துப்பாளையத்தில் விவசாய தோட்டத்தில் மூதாட்டி சாமியாத்தால் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை அவர் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு இரவு வீட்டில் முன்பு கட்டில சாமியாத்தால் தூங்கியுள்ளார். அப்போது மர்ம நபர்கள் வீட்டிற்கு வந்த சாமியாத்தாலை தட்டி எழுப்பி வீட்டிற்குள் நகை மற்றும் பணம் இருக்கிறதா என மிரட்டியுள்ளனர். அப்போது அவர் கூச்சலிட்டுள்ளார். அந்த சூழ்நிலையில் தான் மர்ம நபர்கள் மூதாட்டியை கழுத்து மற்றும் வாய் முகம் பகுதியில் தரமறையாக குத்தியுள்ளனர். அதனை அடுத்து படுகாயமடைந்த மூதாட்டி இது தொடர்பாக அவரே உறவினர்களுக்கு தொலைபேசியில் தன்னை திருடர்கள் தாக்கிவிட்டதாகவும் குத்திவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதனை அடுத்து அங்கு வந்த உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த மூதாட்டியை மீட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி இந்த அதிகாலை அந்த மூதாட்டி உயிரிழந்தார். இது தொடர்பாக நல்லூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த பகுதிக்கு சென்று மூதாட்டியோட வீட்டிற்கு சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணனுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரும் அந்த இடத்துக்கு சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.